ஆலமீன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் மாலிகி யௌமிddin. இப்பட்டிமன்றத்தில் மாண்புமிகு நடுவர்களுக்கும் சங்கமிகு உலமாக பெருமக்களுக்கும் இக்கூடியிருக்கும் மாநிலத்தில் சலாமை கூறிய வாதத்தை துவங்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய நடுவர்களே, எதிர்கலைவர் வந்தால் மாட்டுக்கலையை விடாமல் நம்ம சண்டையில் ஏழை போடுற மாதிரி கத்திட்டு போயிட்டாரு. ஏதாவது உருப்படியா ஆளுநர் காட்டினாரா? அப்படி என்றால் எதுவுமே இல்லை நடுவர்களே. ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தது போல மதுவினால் தான் எல்லா கட்டமும் நடக்குது. அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. நம்ம மதுவை கண்டுபிடிச்சதே உலகங்களை படித்தவர் தானே இங்கே ஒரு குற்றச்சாட்டை கூறினார். அதை நான் கடுமையாக விதைக்கிறேன் நடுவர்களே. மதுவை கண்டுபிடிச்சது படிக்காத முட்டாள்கள் தானே, தவிர படித்தவர்கள் அல்ல என்பதை இதே தலைவருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நடுவர்களே, அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஆனாவனாவோ ஏபிசிடியோ வழிபேற்றையோ தெரியாத அறியாமை காலத்து அரபியர்கள் பேரலாக சேமித்து வைத்த திராட்சை பழங்களை ஊறப்பட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தார்களே, இவங்களால என்ன படிச்சவங்களா? மாண்புமிகு நடுவர்களே, ஒரு உண்மையை சொல்கிறேன். படிக்காத அந்த முட்டாள்கள் அழிவை ஏற்படுத்தும் மதுவை கண்டுபிடித்தார்கள். ஆனால் எங்களது உலகங்களை படித்த டாக்டர்களும் விஞ்ஞானிகளும் மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளையும் கெடுதிகளையும் மக்களிடம் எடுத்து கூறி மக்களை காப்பாற்றி வருகிறார்கள். காப்பாற்றி வருகிறார்கள். நடுவர்களே, எதிர்களை மட்டும் கேட்கிறேன். உங்கள் மார்க்க அறிஞர்கள் என்னெல்லாம் செய்கிறார்கள்? மீறி போனால் சும்மா பயான் இல்லை, தூங்கும் போது அல்லது பேசிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப வீரவேசமாக காரசாரமாக மது குடிப்பவருக்கு நாளை அல்லாஹ் தீனத்துல் கிபால் என்ற நரகாசியில் சீலையும் சாத்தியம் குடிக்க கொடுப்பார். எனவே முஸ்லிம்களை மது குடிக்காதீர்கள் என்றும் சொல்லிப்பார்கள். ஆனால் எங்களது உணவுகளை எடுத்த டாக்டர்களும் அரசு அதிகாரிகளும் மது குடிக்காதீர்கள். அப்படி குடித்தால் இதயம், மூளை, குடல், கல்லீரல் ஆகிய முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் கெட்டு போகும். இதனால் கை கால்களில் நடுக்கம் ஏற்படும், வலிப்புணாய் வரும், மூளையை பாதிக்கும், சந்தேகங்கள் உண்டாகி குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். உங்களை ஏன் நீங்களே அழைத்துக் கொள்கிறேன் என பக்குவமாக எடுத்து கூறி அவர்களை பயன்படுத்தி மதுப்பழக்கம் காப்பாற்றி வருகிறார்களே, இப்படிப்பட்ட நாங்கள் சேர்ந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது அவர்கள் சேர்ந்தவர்களாக இருக்கிறாரா? நடுவர்களே, என்னமோ அவங்க வாயிலால் பேசும், எங்க வாயிலால் பேசாத நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. எங்களுக்கும் வாய் இருக்குது, வாய்க்குள் இருக்குது, பல்லு இருக்குது, பல்லுக்குள்ள நாட்கள் இருக்குது, நாங்களும் பேசுவோம். இனிமேல் ஆளுநராக கொஞ்சம் நேரத்தில் பேசுறது என்ன சரியா? மக்களை படுத்துவதுதான் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சமூக அக்கறையோடு சேவை செய்கிறார்கள். உலகங்களை படுத்தவர்கள் யாராவது அப்படி இருக்கிறார்கள் என்ற சவால் இருப்பது போல நடுவர்களே, இதுதான் மக்களை படுத்தவர்களோட தனித்திறமை. நான் சௌற்றங்களை தான் இருப்பாங்க தவிர உலகத்தில் என்ன நடக்குது, மக்கள் என்ன செய்யறாங்க என தெரிஞ்சுக்கிறது உள்ள தெரிஞ்சுக்க நினைக்கிறதோ இல்லை. உலகங்களை படுத்தவர்கள் சேவை ஏராளம், அவற்றை சொல்வதற்கு இங்கு நேரமில்லை. டாக்டர்கள் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தி வருகிறார்கள். வக்கீல்கள் சட்ட ஆலோசனை முகாம் நடத்தி வருகிறார்கள். ஆசிரியர்கள் இலவசமாக படிப்பை கற்றுத் தருகிறார்கள். ஆட்சியாளர்கள் மனிதர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து மக்களை வாழ வைக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் ரத்த தானம் செய்து வருகிறார்கள். கிராம